அன்பானவர்கள் வேணும் பாருங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. நம்மள நினைக்கிறாங்க, நான் பெரிய பாவிப்பா, நான் துஆ கேட்டா அல்லாஹ் ஏத்துக்க போறானா? நான் ரொம்ப தவறு செய்துட்டு அல்லாஹ் என்ன துஆ ஏத்துக்க போறானா? நான் மிகப்பெரிய குற்றம் செய்து விட்டேன், அல்லாஹ் என்ன துஆ ஏத்துக்க போறானா என்று அப்படி நினைக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் ஷைத்தான் இருக்கான்ல, ஷைத்தானோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறாங்க என்று சொன்னால் நம்முடைய துஆ அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? ஷைத்தான் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க. என்ன துஆ கேக்குறான்? قال فاخرج منها فإنك رجيم فإن عليك لعنة إلى يوم الدين. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், அல்லாஹ் விரட்டி விட்டான், நீ லானத் சபிக்கப்பட்டு போட வேண்டியதான். அப்ப அல்லாஹ்ட்ட கேக்குறான், قال ربي فأنظرني إلى يوم يبعثون قال فإنك من المنذرين قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. இறைவா, என்னை விரட்டி விட்டாய், நான் உலகத்துக்கு போறேன், நான் உலகத்துக்கு போயிட்டு நான் மௌத்தா போக கூடாது, கடைசி நாள் வரை மறுமை நாள் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். நான் உயிரோடு எதுக்காக உயிரோடு இருக்க கேட்கலாம் தெரியுமா? உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களுக்கு பாவங்களையும் தவறுகளையும் குற்றங்களையும் அழகுபடுத்தி காட்டி அவனை வழிகெடுப்பேன். அதற்காக என்னுடைய துஆவை ஏற்றுக்கணும். நமக்கு எதிராக கேட்கிறாங்க ஷைத்தானே, அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அவன் வாய்ப்பு கொடுத்திருக்கான்னா நம்முடைய துஆ ஏற்றுக்க மாட்டானா? எனவே அன்பானவர்களே, நாம் மனிதர் என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவன், அதில உயர்ந்தவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவன். எனவே அன்பானவர்களே, நம்மிடத்தில் எந்த பாவங்கள் நிகழ்ந்து விட்டிருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் வருந்தி மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அப்படிப்பட்ட